ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களோட ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து க்ரோ பண்ணிக்கிறதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று எடுத்து வைக்க போகிறேன். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிற இந்த விஷயம் என்ன மாதிரி இருக்க நிறைய விமன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. ஒரு விமனாக, ஒரு ஹோம் மேக்கராக நம்மள எல்லாருக்கும் இருக்க ஒரு பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும், வீட்டு விஷயங்களையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கணும், ஏர்ன் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு முக்கியமாக அந்த விருப்பம் வர்றதுக்கான காரணம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். முக்கியமாக விமன். நான் நிறைய வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அப்பப்போ சர்ச் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவேன். அப்படி தெரிஞ்சுக்கிட்டப்ப தான் இந்த யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணேன். அது மூலமாக ஏர்ன் பண்ணவும் ஆரம்பித்தேன், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாகவும் ஆரம்பித்தேன். இப்போவும் பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட சப்போர்ட்னாலையும் அந்த விஷயம் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஸோ இதோட அடுத்த ஒரு ஸ்டெப்பாக என்னோட ஒரு சின்ன பேபி ஸ்டெப்னு கூட வச்சுக்கலாம். என்னோட குக்கிங்கை வச்சே, அதாவது எல்லாருக்கும் பிடிச்ச என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருக்கட்டும், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையா இருக்கட்டும், எல்லாருமே என்னோட குக்கிங்கை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரசித்து விரும்பி சாப்பிடுவாங்க. என்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு மாதிரி நிறைய ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட குக்கிங் சேனல்லையும், பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல்லையும் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 மேபி 600+ ரெசிபீஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேயுமே நிறைய ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இந்த குக்கிங்கையே ஏன் நம்மளோட ஒரு இன்னொரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ என் ஹஸ்பண்டோட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நான் என் ஹஸ்பண்டோட பேசும்பொழுது அவங்களும் சில ஐடியாஸ்லாம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த விஷயத்த அடிக்கடி பேசும் பொழுது நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஏன் நமக்கு பிடிச்ச இந்த ஒரு குக்கிங், இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். இது வந்து என்னோட ஒரு பேஷன் அப்படின்னே சொல்லலாம். எனக்கு வந்து சமைக்கும் பொழுதும் அவ்வளோ சந்தோஷமாக சமைப்பேன். அதை பரிமாறும் பொழுதும் சரி, ஒருத்தருக்கு அதை டேஸ்ட் பண்ண கொடுக்கும் பொழுதும் சரி, எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவங்க அதை சாப்பிட்டுட்டு அதோட ஃபீட்பேக் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு மாதிரி ஒவ்வொரு நாளுமே எனக்கு அது வந்து எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ நேரம் நின்று சமைச்சு கொடுக்கும் பொழுது அந்த டேஸ்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த ஒரு சமையலை என் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெல்லாம் டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமையலை உங்களுக்கும் டேஸ்ட் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நினச்சது மூலமாக நான் வந்து பண்ணின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த மதுரை ஃப்ளேவர்ஸ் கிச்சன். ஸோ இந்த ஒரு கிச்சன் வந்து குக்கர் ஆப்பில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குக்கர் ஆப் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுட்டாக இல்லாமல் ஹோம் ஃபுட், வீட்டில் எல்லாரும் சமைச்சு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி வீட்டு சமையலை உங்களோட வீட்டுக்கே டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு ஆப் இது. ஸோ இதில் வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபுட்டை இது மூலமாக உங்களை ரீச் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு புது முயற்சியை நான் எடுத்திருக்கேன். இது பியூர்லி என்னோட விருப்பத்தினால, என்னோட பேஷனை நான் வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், என்னோட ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தின் பேரில் தான் இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நிறைய ஹோம் மேக்கர்ஸ் விமன் இருப்பீங்க, வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ பண்ண போகிற ஒரு விஷயம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த ஒரு புது ஸ்டெப்பில் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே எவ்வளோ தூரம் பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தாண்டி
இதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் என்ன, ஒவ்வொரு நாளும் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் ரெகுலராக வரும் இல்லையா, அதிலே வந்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். நான் வந்து இந்த ஒரு ஃபுட்டை வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதை பேக் பண்ணி சென்ட் பண்ணுறது, ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ஆர்டர்ஸ் பற்றி, இது எல்லாத்தையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நீங்கள் ஒரு ஹோம் ஃபுட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் அதில் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கும். அதுலேயும் எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய விருப்பம். நானும் என் ஹஸ்பண்டும் அடிக்கடி அதை பேசிகிட்டே இருப்போம். பட் வந்து இப்போது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு பிளேஸ் வந்து நம்ம பார்க்கணும், நிறைய ஒரு பணம், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை நம்ம வீட்டில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட கம்ஃபர்ட் பிளேஸில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம் தான் நான் இந்த குக்கரை வந்து பார்க்குறேன். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இது மூலமாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் ஃபினான்ஷியலி க்ரோ ஆகணும், இண்டிபெண்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நான் அதில் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரியே உங்களுக்கும் குக்கிங் அப்படின்றது ரொம்ப பேஷனான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் நம்ம சேனலில் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் அதை பற்றின ஒரு ப்ளஸ் மைனஸ், அதை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், அதில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு யாராவது கைட் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். பட் அந்த கைடன்ஸ் கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இனிமேல் அதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு இருக்கேன். என்னோட சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாகவும் ஒரு சின்ன சின்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோஸ்லேயும் என்னோட ரெகுலர் ஆர்டர்ஸ் பற்றி, என்னோட அந்த குக்கிங் பற்றி, அதை நான் எப்படி அந்த பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றத பற்றிலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட இந்த புதிய முயற்சிக்கு உங்களோட சப்போர்ட்டும் பிளெஸிங்ஸும் எப்பவும் போல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஒரு புது ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இனி வரப்போகிற வீடியோஸ்லையும் கேட்கலாம். நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட மதுரை ஃப்ளேவர்ஸ் கிச்சனை குக்கர் ஆப்பில் போயிட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் இருக்க ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸில் இருந்து உங்களோட ஃபுட் வந்து ப்ரிப்பேர் ஆகி வரும். என்னோட கிச்சன் எவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படின்றத நான் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்லையும் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் க்ளீனிங் டிப்ஸ் தான் நிறைய கொடுப்பேன். வீட்டை எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறது, க்ளீனாக வச்சுக்கிறது, ஹைஜீனிக்காக வச்சுக்கிறது அப்படின்னு தான் நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ கவலையே படாதீங்க. உங்களோட ஃபுட் ரொம்ப ஹைஜீனிக்கான ஒரு பிளேஸ்ல இருந்து ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை வச்சு தான் ப்ரிப்பேர் ஆக்கி உங்களுக்கு கையில் வந்து சேரும். அந்த பேக்கிங்கும் சரி, அந்த ஃபுட்டோட குவாலிட்டியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு அன்போடு சமைச்சு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை என்னோட கிச்சனில் ப்ளேஸ் பண்ணலாம். குக்கர் ஆப்பில் மதுரை ஃப்ளேவர்ஸ் கிச்சன்னு கிளிக் பண்ணி பார்த்து அதில் உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட கிச்சன் பற்றி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கிச்சனோட நேம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஃபுட்டை உங்கள் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணுங்கள். சூப்பராக உங்கள் கையில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்பிங்கையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.